இப்போது 6 முட்டை வச்சுருக்குறோம். 6 முட்டைக்கான மசாலா ரெடி பண்ணுறோம். தக்காளி, இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்கிறோம். தக்காளி ஒரு 3 தக்காளி, பல்லாரி 3, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மூடி, ரொம்ப ஊற்றிடக்கூடாது, திவட்டிடும். ஒரு 1/4 மூடி பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போல் தேங்காய் இருந்தனால அதே இதோட பண்ணி, ஆனால் எல்லாமே என்ன செய்யணும், மிக்சியில் அரைச்சிக்கிடணும். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அடுத்து இதில் இப்போ முட்டை குழம்புக்கு இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. ரெடி பண்ண போகிறோம். அடுப்பத்தை வச்சு விட்றோம். முட்டை குழம்பு மண்சட்டியில் தான் செய்கிறோம். மண்சட்டியில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்பானை வந்து பாரம்பரியத்துக்கு உள்ளது. அதனால் மண்சட்டியில் வந்து செய்யும்போது இன்னும் ருசியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரினா வாங்கி மண்சட்டி சமைச்சி ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சிலிண்டரில் சீக்கிரம் சிலிண்டர் காலியாயிரும் அப்படியெல்லாம் கிடையாது. வேறு பாத்திரத்தோட மண்சட்டி சீக்கிரமாகவே குக் ஆகிடுது. அதனால் மண்சட்டி வேணுனாலும் வாங்கிக்கலாம். சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி காயல. இது வந்து மசாலா நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே அரைச்சி வச்சுருக்குது கரெக்டாக. இது தக்காளி, கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், பல்லாரி சொன்னேன் இல்லையா. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடணும். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு எல்லாமே ஒட்டுக்க போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ. பூண்டு இஞ்சி வந்து ஒரு 4 பல் இஞ்சி பூண்டு வந்து பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 பல் போட்டு, இஞ்சி இந்த இவ்வளோ நீளம் போட்டு எல்லாம் ஒட்டுக்க நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எல்லாமே ஒட்டுக்க. இப்போ நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாமா பாருங்க. ஒரு 2 டீ கரண்டி, கரெக்டாக 2 கரண்டி. இந்த கரண்டிக்கு ஒரு 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன், அந்த அளவு. ஆமாம். இப்போ இதில் எதுவும் ஒன்றுமே போடுறதில்ல. பட்டை லவங்கம் எதுவுமே போடுறக்கூடாது, எதுவுமே வேண்டாம். பாருங்கள் என்ன காயுது தெரியுதா. நல்லா காஞ்ச உடனே இதை மட்டும் பேஸ்ட்டு மட்டும் போட்டு வதக்கணும். ஆமாம். இது வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கரெக்டாக அந்த ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் போடணும். பார்த்தீங்களா, 1.5 ஸ்பூன் கரெக்டாக. 1.5 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக, காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இதோடு சேர்ந்து அது பச்சை வாசனை இல்லாமல் வதங்கிக்கணும் நல்லா. இது வதங்குறோமா, இதோட கொஞ்சம் மல்லித்தூள் வந்து கரெக்டாக 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணால் கூட 1 ஸ்பூன் போடலாம். ஏன்னா நம்ம இன்னும் மற்ற மசாலையும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்குது. அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் வேணால் அதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டால் மல்லித்தூள் வாசனை வரும். அதனால தான் கம்மியாக சேர்த்து. காரம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை குழம்புக்கு ரொம்ப காரம் இழுக்காது அவ்வளோவா. இருந்தாலும் இதோட இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் மசாலா பொடி. இது வந்து கொஞ்சம் அதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சிக்கன் மசாலா பொடி டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு எவ்வளோ போடுறேன், கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன். ரொம்ப எல்லாம் போடக்கூடாது. 1.5 ஸ்பூன் முட்டை குழம்புக்கு இது போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மல்லித்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி போட்டிருக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்.
எதுக்குன்னா எல்லாமே வதங்க தான் போகுது, அதனால தான் எல்லாமே இப்படி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா கரெக்டாக 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போதும். ஆமாம், இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா சுருளாக வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அதே ருசி வந்து இதில் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே பேஸ்ட் ஆயிடுச்சா, ஏன்னா பிள்ளைங்க வெங்காயம்னா தனியாக பறக்கி வச்சுருதுங்க, தக்காளினா தனியாக பறக்கி வச்சிடுறாங்க. எல்லாமே அது எல்லாமே பேஸ்ட் ஆகிக்கிட்டுனா டேஸ்ட்டு அது நீட்டாக இருக்கும் நல்லா. நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு எல்லா பேஸ்ட் எல்லாமே போட்டாச்சு, இன்னும் எதுவும் போட வேண்டியதில்லை. நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றிடக்கூடாது தண்ணியை. இந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதனால தான் எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டது. லாஸ்ட்டில் வந்து என்ன போடணும்னா மிளகு தூள் போட்டு இறக்கணும். அதனால் இப்போதைக்கு இது நல்லா கொதிக்க, பார்த்தீங்களா எப்படி கொதிக்க. இன்னும் நல்லா வந்து இது டேஸ்ட் நல்லா பச்சை வாசனையும் ஏற்பட கொஞ்சம் கூட. ஏன்னா கொஞ்சம் வேணும்னா ஏற்கனவே சிக்கன் பொடி போட்டிருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா பட்டை லவங்க பொடி போடணும் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப எல்லாம் போடக்கூடாது. இந்த பாருங்கள் லைட்டாக போட்டுக்கணும். லேசாக வேணும், ஒருத்தங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா லேசாக போட்டுக்கலாம். வேண்டான்னா போட வேண்டாம். இது வதக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு, பச்சை வாசனை இல்லாமல் இருக்குது. நல்லா வதங்கின பிறகு பச்சை வாசனை இல்லாதனால இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் ஊற்றி வச்சதோட தண்ணியை கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த தண்ணி அதில் ஊற்றுறேன். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுன்னா உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் தான் முட்டை எப்படி போடணும் உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி செஞ்சு போடணும்னு. இப்போ பாருங்கள், இது மஞ்சக்கரு தண்ணி எடுத்து வச்சாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டைராய்டு இருக்கிறவங்க வந்து மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது. 2வது 40 வயசுக்கு மேலே ஆகிட்டுனாலே நம்ம வந்து மஞ்சக்கருவு சாப்பிடக்கூடாது. ஆமாம், அதனால் மஞ்சக்கருவு எடுத்து வச்சிட்டேன். 6 முட்டை தூளில் மஞ்சக்கரு எடுத்து வச்சிட்டேன். இது வந்து வெறும் வெள்ளைக்கருவு மட்டும்தான். கொஞ்சம் ஏதாவது தவறு இப்படி வந்திருக்கும். வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் போட்டிருக்கேன். ஒருத்தங்க பாத்திரத்துலேயே அடிக்கலாம், நானும் வந்து ஜாரில் ஒரு அடி அடித்தோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இதில் வந்து பாருங்கள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாப்பொடி அதுலேயும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, கொஞ்சம் அதில் போட்ட மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போதுமானது. இது கொஞ்சம் பெப்பர் போடணும். இப்போ பெப்பர் வந்து இதில் பெப்பர் இருக்குது, இது பெப்பர் போடுறேன் பாருங்கள். இந்த பெப்பர் இவ்வளோ போதும். கொஞ்சம் சால்ட்டு, போதுமானது. இதில் பெப்பர் போட்டிருக்குது, வத்தல் பொடி போட்டிருக்குது, கொஞ்சம் சிக்கன் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஆமாம், அவ்வளோதான். உப்பு, சால்ட் போட்டிருக்குது. இதை நல்லா என்ன செய்யணும், மிக்சியில் வந்து அடிச்சிடணும். மிக்சியில் அடிச்சுட்டு தோசைக்கல்லில் ஊற்றி அதை வந்து ரோல் மாதிரி பண்ணி கட் பண்ணி குழம்புல போடணும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள இருந்தாலும் கொஞ்சம் வயசு உள்ளவங்கன்னா இது தனியாக பண்ணி இதை சாப்பிடலாம். ஏன்னா குழம்போட போட்டாலும் தனியாக எடுத்துக்கிற முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது டேஸ்ட்டு பார்க்குறதுனால அதோட போட்டால் டேஸ்ட்டாக இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அது தனியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கோங்க. இது குழம்போட போடுறதுக்காக செய்கிறது, சரியா? இப்போ பாருங்கள், இந்த முட்டையை அடிச்சுட்டு வந்துட்டேன்.
அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாம் சொன்ன மசாலாலாம் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாம், ஊற்றிருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா அடித்ததை கொஞ்சமாக கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த தோசை ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ரோல் மாதிரி பண்ணி அதில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்களா? இது வெறும் வெள்ளைக்கருவு மட்டும்தான். இது என்னென்ன போட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? அது பக்கத்தில் இந்த குழம்பு ஆயிடுச்சு. அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு. இதில் இந்த ரோல் முடிஞ்சிச்சுன்னா இதை நல்லா ரோல் பண்ணி அதில் போடுறது தான். பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. அந்த முட்டையை நல்லா ரோல் பண்ணி வச்சாச்சு. இதை என்ன பண்ணணும்னா நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு கட் பண்ணிக்கணும். நல்லா அப்படி கட் பண்ணிக்கிட்டு குழம்புல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். மஞ்சக்கருவு முடிஞ்ச அளவு கொழுப்பு சத்து இருக்குங்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காம விட்டுறாதீங்க. இது இந்த ரோல் பண்ணுறது வந்து வெள்ளைக்கருவுனால இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எல்லாம் நம்ம மசாலா சேர்த்துருக்கோமா, அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அன்லிமிட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது பாருங்கள், குழம்பு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா இதாகிட்டு குக் ஆகிட்டு. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சிக்கன் குழம்பு டேஸ்ட் வரும். இப்போ இதெல்லாம் பாருங்கள் போடுறோமா. ஒன்றா போட்டிங்கன்னா இப்போது சிக்கன் கறி குழம்பு வச்சு கொடுத்த மாதிரி. இப்போ ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு வேணும், சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுங்கும் போது இப்படி வச்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, எதுக்கும் இல்லை எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சக்கருவு இது தனியாக ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு கூட கொஞ்சம் வயசாக இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க மட்டும் சாப்பிடாதது இன்னும் இது எப்படியா இல்லை. இதையும் கூட நீங்கள் போடணும்னா ரோல் மாதிரி போட்டால் அதில் தெரியாது. ரோல் மாதிரி போட்டால் அந்த குழம்போட தனியாக வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சு இது அதில் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு மாதிரி. அதனால் அதில் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சு அதோடு நீங்கள் இந்த மஞ்சள் கருவை போட்டு அப்படி தனியாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஏன்னா எதுவும் வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக இது சொல்கிறேன். இந்த இந்த குழம்புல இருக்க கிரேவி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு ஒரு கிடத்தில் இதை போட்டு, ஏன்னா ரெண்டும் போட்டால் அவங்களுக்கு இது தெரியாது. அதனால் இதையும் இதே மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி அந்த குழம்புல தனியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுவே தனித்தனி பீஸாக வந்துச்சா ரோல் மாதிரி. அவ்வளோதான். ஒரு சின்ன கிணத்துல கூட இதை காட்டுறேன். கிரேவி இப்போ வேணும், அதுலேருந்து இது நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இப்படி. இப்போ இந்த இது வந்து அந்த பெரியவங்களுக்கு ஒரு 40 வயசு உள்ளவங்க, அப்புறம் இந்த டைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சக்கருவு சேர்க்காம, இது வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரி போட்டு இந்த குழம்போட இப்படி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அல்நியாக இருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
இப்போ இந்த மாதிரிங்க பார்த்தீங்கன்னா இதை இந்த குழம்பு இதில் போடும்போது டேஸ்ட்டு நல்லா வந்துடும். இது பார்த்தீங்களா, இப்போ மஞ்சக்கருவு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் இந்த தனியாக அந்த குழம்பை மட்டும் ஊற்றி அந்த ரோல் மாதிரி பண்ணோம் இல்லையா, இந்த பாருங்கள். இது தனியாக உங்களுக்கு இது தனியாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குழம்பு வைக்காமல் இந்த குழம்புல எடுத்து இந்த மாதிரி மஞ்சக்கருவை போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.